Hello students, welcome to J Tuition. In the video, exercise 5.3 la 16th sum parunga. A sum of rupees 700 is to be used to give 7 cash prizes to students of a school for their overall academic performance. If each prize is 20 less than its preceding prize, find the value of each of the prizes. So, என்ன சொல்லிருக்காங்க? Sum of rupees 700. அப்போ நமக்கு sum ஓட value rupees 700 னு கொடுத்துட்டாங்க. So next என்ன சொல்லியிருக்காங்க to give 7 cash prizes. So என்னது இது வந்து இந்த 700 rupees வச்சு என்னன்னா 7 prizes வந்து இருக்குது. எல்லாமே cash prize தான். So அது cashனா அமௌண்டா கொடுப்பாங்க. So if each price is rupees 20 less than its preceding price. So இந்த line என்ன அப்படின்னா each price is 20. இப்போ first எடுக்கிறவங்களுக்கு ஒருவேளை 100 rupees கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிளுக்கு. அடுத்தது இப்போ 7 ப்ரைஸஸ் சொல்லியிருக்காங்கல்ல ஸோ செகண்ட் எடுக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா செகண்ட் எடுக்கிறவங்களுக்கு இந்த 100ல இருந்து -20 அதுதான் 20 லெஸ் தேன் ப்ரெசீடிங் ப்ரைஸ். ஸோ ப்ரெசீடிங்னா முன்னாடி இருக்கிற வேல்யூல இருந்து 20 லெஸ்ஸா இருக்கும். அப்போ செகண்ட் ப்ரைஸ் எடுக்கிற பிள்ளைக்கு 80 rupees கொடுப்பாங்க. அப்போ தேர்ட் எடுக்கிற பிள்ளைக்கு என்ன கொடுப்பாங்க அந்த 80ல இருந்து மறுபடியும் 20 மைனஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆயிடும் தேர்ட் எடுக்கிற பிள்ளைக்கு 60 rupees. அதுதான் என்னது 20 லெஸ் தேன் இட்ஸ் ப்ரெசீடிங் ப்ரைஸ். ஃபர்ஸ்ட் 100னா அடுத்தது 20 லெஸ்ஸா இருக்கும். ஸோ 20 லெஸ் ஆகி 80 வந்துருச்சா ஸோ அடுத்த ப்ரைஸ் கொடுக்கும்போது 80ல இருந்து மறுபடியும் 20 லெஸ்ஸா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரைஸும் முந்தின வேல்யூல இருந்து 20 லெஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். ஸோ இப்போ நம்ம கிட்ட என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா அப்படின்னா அந்த அமௌண்ட் எவ்வளோ அந்த ப்ரைஸ் ஈச் ப்ரைஸ் 7 ப்ரைஸஸ் கொடுக்குறாங்கல்ல அந்த அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றத நம்மள்ட்ட கண்டுபிடிக்க கேட்டிருக்காங்க. ஸோ இதுல பாருங்க நமக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ தெரிஞ்சிருச்சுனாலே நம்ம எழுதிடலாம். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் தான். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் தெரிஞ்சா மற்ற ப்ரைஸோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம என்ன பண்றோம் ஃபர்ஸ்ட் அமௌண்ட் the amount of first price rupees x ன்னு எடுத்துட்டு போறோம். அண்ட் வேற என்ன தெரியும் n is equal to 7 ஏன்னா 7 கேஷ் ப்ரைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா டோட்டல் அமௌண்ட் தெரியும். ஸோ டோட்டல் அமௌண்ட் அப்படின்றது சம்மோட வேல்யூ 700ன்னு தெரியும். ஸோ இப்போ என்னெல்லாம் கிவன் எழுதிடலாம். S7 is equal to 700. ஸோ இப்போ AP எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ எக்ஸ் நெக்ஸ்ட் வேல்யூ என்ன சொன்னாங்க எக்ஸ்ல இருந்து 20 லெஸ்ஸா இருக்கும். ஓகே ஸோ அதுக்கு அடுத்தது எப்படி இருக்கும்னா எக்ஸ் -20 அப்படின்றது முந்தின வேல்யூல இருந்து -20 இருக்கும். ஸோ அதே மாதிரி அடுத்த வேல்யூ எக்ஸ் மைனஸ் இது -20 -20 நான் 14 எழுதிக்கிறேன். அதுல இருந்து அகெயின் ஒரு -20. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு ஃபோர்த் எழுதியாச்சு. ஃபிஃப்த் எப்படி இருக்கும் எக்ஸ் மைனஸ் நான் -40 -60 -40 -20 -16 எழுதிக்கிறேன். அதுல இருந்து இந்த -20 லெஸ் ஆகுது. ஸோ ஃபிஃப்த் பார்ட்டும் எழுதியாச்சு. ஸோ சிக்ஸ்த் பார்ட் எழுதுறதுக்கு எக்ஸ் மைனஸ் -60 -20 -18 எழுதிக்கிறேன். அடுத்தது அதுல இருந்து -20. ஸோ இப்போ சிக்ஸ்த் பார்ட் எழுதியாச்சு. செவன்த் பார்ட் எழுதும்போது 80 -20 -100 அதுல இருந்து again -20. ஸோ இங்க இருக்கிற -20 -20 இந்த -20 ஸோ இங்கே ரவுண்ட் பண்ணியிருக்க -20 அப்படின்ற வேல்யூ வந்து முன்னாடி உள்ள வேல்யூல இருந்து தான் லெஸ் ஆகி -20 லெஸ் ஆகி வந்துட்டே இருக்குது. ஸோ முந்தின வேல்யூல இருந்து -20 லெஸ் பண்ணி எழுதியிருக்கோம். இப்போ நம்மளோட சீரீஸ் எப்படி இருக்குன்னு எழுதுவோம். ஸோ நம்மளோட சம் ஆஃப் 7 டேர்ம்ஸ் எப்படி இருக்கும்னா எக்ஸ் பிளஸ் எக்ஸ் -20 அடுத்தது பிளஸ் -20 -20. So x -40 plus x -40 -20 -60 plus x -60 -20 -80 plus x -80 -20. So -100 plus x -100 -20 -120. சம் அப்படின்றதுனால இந்த ஏபியில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாத்தையுமே சம் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ இங்கே எழுதுங்க. எழுதும்போது S7ஓட வேல்யூ என்னது 700. அதை எழுதிடுங்க. எத்தனை எக்ஸ் இருக்கு 1 2 3 4 5 6 7 7 எக்ஸ் இருக்கு. ஸோ மிச்ச நம்பர்ஸ் மட்டும் -20 -40 -60 -80 -100 -120. ஸோ எல்லாத்தையும் நீங்க பண்ணீங்கன்னா -420 வந்துச்சு. இனி இது நமக்கு ஒரு ஈக்குவேஷன் வித் ஒரே ஒரு அன்னோன். இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 700 இங்க -420 இருக்கு.
ஸோ இங்கே வரும்போது ப்ளஸ் 429 ஆயிடும். இஸ் ஈக்குவல் டு 7x. ஸோ 700 ப்ளஸ் 420 நமக்கு 120 கிடைக்குது ஈக்குவல் டு 7x. இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படியே நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அவ்வளோதான். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 120 டிவைடட் பை 7. ஸோ 7 1s are 7, 7 1s are 7, 8 9 10 11, ரிமைனிங் 4, 7 6 are 42, ஒரு 0 இருக்கு, அதை எழுதிடுங்க. இப்போ என்ன வந்துச்சு, எக்ஸோட வேல்யூ 160. ஸோ எக்ஸோட வேல்யூ 160 கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இனி ப்ரைஸஸோட வேல்யூ எழுதிடலாம். So therefore the 7 prices are எப்படின்னா first value 160 ஆம். So second value அதுல இருந்து 20 minus பண்ணிடுங்க. அப்ப என்ன வந்துரும் 140. அடுத்தது 140 ல இருந்து again 20 minus பண்ணுங்க. So 120. 120 ல இருந்து அடுத்தது 20 minus பண்ணுங்க. So 100. So 100 ல இருந்து again 20 minus பண்ணுங்க. So 80. 80 ல இருந்து again 60 and 60 ல இருந்து again minus பண்ணுங்க 40. So 160 rupees so மொத்தமா நம்மளோட total amount 700 இந்த மாதிரி 7 டிவைட் பண்ணிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.